கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு அவர் நம்மை அழைத்தார். நம்மை அழைத்த அழைப்பு உண்மையுள்ளது. அவர் எதற்காக அழைத்தார்? நாம் அவருடன் ஐக்கியமாய் இருப்பதற்காக. நாம் அவருடன் ஐக்கியமாய் இருக்க அவருடைய ஒளியில் நடக்க வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தின் ஒளி நாம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். 1 யோவான் 1:6 வாசிக்கிறோம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டல் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் பொய் சொல்லுவர்களாய் இருப்போம். யோவான் 1:5 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தபோது அவர் இருளில் பிரகாசிக்கிற ஒளியாய் வந்தார். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்பினார்கள். பொல்லாங்கு செய்கிறவர்கள் இருளையே விரும்புகின்றனர், ஒளியாய் இயேசுவை பகைக்கின்றனர். நம்முடைய வாழ்க்கையில் இருளை விட்டு கிறிஸ்துவின் ஒளிக்குள் வர விரும்பும்போது இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்போம். சத்தியத்தின்படி செய்கிறவனோ ஒளியாகிய கிறிஸ்துவனிடத்தில் வருகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் பாவத்திலே வாழும்போது அவருடன் ஐக்கியம் கொள்ள முடியாது. 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்கிறோம். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளி இருளுடன் ஐக்கியமாயிருப்பது கூடாத காரியம். இயேசு கிறிஸ்து மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறார். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். அந்தகாரத்தினின்று அவருடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரோடு ஐக்கியமாக இருக்க பாவத்தை விட்டு தீமையை விட்டு விலக வேண்டும். பிலிப்பியர் 3:10 வாசிக்கிறோம். பவுல் கிறிஸ்துவனுடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிய விரும்பினார். அனுதினமும் பழைய பாவ மனிதன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படும்படி விரும்பினார். ரோமர் 8:29-30 வாசிக்கிறோம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கிறோம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.